வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களோடு பேசும். இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் நீர் என்ன சித்தம் வச்சிருக்கிறீரோ இந்த சித்தத்தை நிறைவேற்றும். இந்த வார்த்தையை ஆசீர்வதி நல்ல பிதாவே, ஆமென். கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற காரியம்னா, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவை பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? புத்தியினர்னா என்ன அர்த்தம்? புத்தி இல்லாத, அறியாமை உள்ளவர்கள். சில அறிய வேண்டிய காரியம் அறியாமல் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே. யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? கலாத்திய சபைக்கு சொல்றாரு. அந்த சபையை பார்த்து சொல்றாரு, ஆவியில நல்லா அனலா இருந்தியே, நல்லா உற்சாகமா இருந்தியே, உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா ஆவியே இல்லை, ஆனாலும் இல்லாமல் உட்காந்துக்கிறிய. கை தட்டினா கை தட்ட மாட்டேற, சோத்திரம் பண்ணா சோத்திரம் பண்ண மாட்டேற, அவங்களையே பார்த்துன்னுக்கிறிய. உங்களை யாரும் சொல்ல, பவுல் கலாத்திய சபைக்கு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனையோடு சொல்றாரு. நல்லா டிசம்பர் தொடங்கி உற்சாகமா இருந்த நீங்க டிசம்பர் 22ஆம் தேதி வந்து தலைமையில கவலை வச்சுன்னுக்கிறீங்களே. அல்லேலூயா. கலாத்திய சபையே, நீ மாம்சத்தினாலே முடிவை பெறலாமா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாம்சம் எப்படிப்பட்டது? இந்த மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. இப்ப பாருங்களா, நீ உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இன்னும் அரை மணி நேரத்தில் என்ன சொல்லும் மாம்சம்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணு, பின்னாடியே போ, கதவு திறந்து இருக்குது, பாஸ்டர் நல்லா பேசினுங்கிறாரு, நீ மாத்திரம் தனியா போய் பின்னாடி நின்று. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லும். பலவீனம் உள்ளது. ஒரு அரை மணி நேரம் பாஸ்டர் முடிச்சிடக்கூடாதா? 1 மணி நேரம் பேசினுங்கிறாரு, இடுப்புலாம் வலிக்குது. அல்லேலூயா. நீங்க யார் சொல்ல? மாம்சம் சொல்லும். அல்லேலூயா. இந்த மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லுது. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்சம் தேவனுக்கு பிரியமா இருக்காதான். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமா இருக்காதான். அல்லேலூயா. ஆனா உள்ளகிற ஆவி எப்படி தெரியுமா? உற்சாகம் உள்ளதான். அல்லேலூயா. கையை தட்டினே இருக்குமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என்ன வந்தாலும் பிரச்சனை வெள்ளம் போல வந்தாலும் என் ஆவியானவர் கொடி பிடிப்பாருன்னு சொல்லமா? அல்லேலூயா. அதனாலதான் ஆவிக்குரியவர்களா நம்ம எப்படி இருக்கணுமா? ஆவிக்குரிய நம்ம எப்படி இருக்கணும்? ஆவியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய எப்படி இருக்கணும்? ஆவியோடும் அனலோடு இருக்கணும். அல்லேலூயா. அதுக்குன்னு பக்கத்தில் யாருன்னா இடிச்சியா இடம் உள்ளனா என்ன ஆகிடக்கூடாது? வேற அனலா மாறிடக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் முகத்தை இப்படி திருப்பினோன்னு ஒரு அனல் பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ண பயந்துருவாங்க. நீங்களாம் அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. இது தேவனுக்கு விரோதமான பகை. இது தேவனுக்கு பிரியமா இருக்காது. அதனால தான் ஆண்டவர் நான் சொன்னாரு, இதோ நான் போகிறேன், தேற்றரவாளன் வருவார். அவர் தேற்றவாளன் யாருன்னா ஆவியானவர் வருவாரு. உன்னை ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை நீ ஆராதிப்பாய். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. எதுக்கு ஆராதனைக்கு வரீங்க? பலவீனப்பட்டு போறதுக்கா வரீங்க? இல்ல, நீ பலவீனத்தோடு வருவாய், போகும்போது பலத்தோடு போவாய். இது மருத்துவர் கொடுக்கிற பலன் அல்ல, மருந்து கொடுக்கிற பலன் அல்ல, பரலோகம் கொடுக்கிற பலன். அல்லேலூயா. நீ நடப்பாய், ஓடுவாய், நீ சோர்ந்து போகவே மாட்டாய். ஏன்னா எவ்வளோ பெரிய துக்கம் வரலாம், கடலையே மூழ்கிற அளவுக்கு சோகம் வரலாம், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். அதனாலதான் பவுல் சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னும் 11 நாள் எனக்கு செய்ய வேண்டிய பலன் உண்டு. அல்லேலூயா. பாத்தீங்களா? பவுல் சொல்லார் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து.
அல்லேலூயா. எந்த பணமோ எந்த பதவியோ எந்த உலகத்தில் இருக்கிற மனுஷ தயவு உன்னை பலப்படுத்த முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. டே சொல்லின்னு போனால் நேரம் போயிட்டே இருக்க போகுது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே பவுல் சொல்றார், ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுதோ மாம்சத்தினாலே முடிவை பெறப்போகிறீர்களோ. நம்ம முடிவு எப்படி இருக்கணும்? முடிவு எப்படி இருக்கணும்? ஆவியில் ஆரம்பம் பண்ணின நம்ம முடிவு ஆவியோடு தான் முடியணும். அல்லேலூயா. மாம்சம் வெளிப்படவே கூடாது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உன் பழைய வாழ்க்கை வெளிப்படவே கூடாது. உன் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நீ புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இயேசு உன்னோடு கூட நடக்கணும். இயேசு உன்னோடு கூட இருக்கிறது நீ உணர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றார், உன் முடிவை பெறப்போகிறீர்களோ. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஊழியக்காரங்க அநேகர் என்ன பண்றாங்க? ஆரம்பத்தில் நல்லா ஓடணுங்களாம், கடைசியில் என்ன ஆயிடுச்சு? முடிவு பார்த்தீங்கன்னா வேதனையாக இருக்குது. இன்னைக்கு வந்திருக்கிற சபையாரை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன சோறு வந்தாலும் உன் முடிவு மாம்சமாக இருக்கவே கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக உனக்கு சொல்கிறாரு. நீ வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் நீ ஆவிக்குரியவன் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை உனக்குள்ளே இருக்கணும். உலக பிரகாரமான வாழ்க்கை உனக்குள்ளே இருக்கக்கூடாது. உலகப்புறமான சம்பாஷணை உனக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் வாசிங்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு. பவுல் சொல்றார், கலாத்திய சபையை பார்த்து, புத்தி இல்லையா உனக்கு? நல்ல சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த, நல்ல ஆவில அனலா இருந்த, இப்ப நீ எதில் மயங்கிட்டேன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. நான் எதுவும் கேட்கலமா, பவுல் சபையை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. உன்னை மயக்கினவன் யார்? எது உன்னை மயக்குச்சு? உலகமோ, உலகத்தின் ஆடம்பரமோ, உலகத்தின் வேஷமோ, உலகத்தின் இச்சையோ, உலகத்தின் அசுத்தமோ? நல்ல சத்தியத்துக்கு தானே ஓடிந்த, நல்ல தேவ சமூகத்தில் நல்ல அஸ்திபாரமாக தானே நின்னுந்த. இன்னைக்கு எதில் நீ மயங்கிட்ட? ஸ்டேட்டஸில் மயங்கிட்டியா? மீடியாவில் மயங்கிட்டியா? படத்தில் மயங்கிட்டியா? எது உன்னை மயக்கிச்சு? உலக பாடல் உன்னை மயக்கிச்சா? இன்னைக்கு ஆவில ஆரம்பம் பண்ணின நீங்கள் எதில் மயங்க இருக்கிற? எப்படிப்பட்ட சபை தெரியுமா அது? எப்படிப்பட்ட சபை? வாசிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட, அதே நம்ம 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். எப்படிப்பட்ட சபை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரத்யட்சமாய் பார்த்த சபை இது. அல்லேலூயா. கண்ணுக்கு நேரா சிலுவையில தொங்கின இயேசு காயங்களோடு ரத்தம் சிந்துகிறதை தரிசனத்தின் மூலமாய் பார்த்த ஒரு சபை. இப்போ என்ன ஆச்சு? இந்த சபை எப்படி ஆயிடுச்சு? இப்போ மாம்சத்துக்குள்ள போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில தரிசனத்தை பார்த்த சபை, ஆவியில சத்தியத்துக்காக வாழ்ந்த சபை இப்போ எப்படி போச்சு? ஏதோ ஒரு மயக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எதில் நமக்குள்ள ஒரு மயக்கம்? இன்னைக்கு எது உன்னை மயக்கம் உண்டாக்குறது? எது உன்னை நித்திரைக்குள்ளாக்கப்படுகிறது? நீங்க சொல்றீங்க, நான் ஜபிக்கணும்னு நினைக்கிறேன், நித்திர மயக்கம் என் சரீரத்தை பலவீனமாக்குது பாஸ்டர். காலையில் என்னால் இந்த நித்திர மயக்கத்தினால என்னால் ஜபிக்க முடியலை, என்னால் ஊழியம் செய்ய முடியல பாஸ்டர். அல்லேலூயா. இந்த நித்திர மயக்கம் உன்னை சத்தியத்தை விட்டு விலக செய்யும். இன்னைக்கு இப்படி உபதேசம் நான் பேசணும்னு நினைக்கல, ஆனால் ஆண்டவர் திட்டம் தெளிவமாக பேசுகிறார். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இந்த ஆண்டு இறுதியில் வந்திருக்கிறீங்க, பண்டிகை கொண்டாட போகிறீங்க. நீ மாம்சத்துக்குள்ளகிறியா? உனக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? உலாவி கொண்டு இருக்கிறாரா? இல்லை உலகத்தின் காரியம் உன்னை அதிகமாக ஈர்த்து கொண்டு இருக்கிறதா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஆவியில்
ஆரம்பம் பண்ணின நீ ஆவியானவரோடு கூட நீ நடக்க வேண்டும். அல்லேலூயா. உபாகமம் 32 அதிகாரம் 29 வசனம் வாசிங்க. உபாகமம் 32:29. உபாகமம் 32:29. அவர்கள் ஞானம் அடைந்து உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் இருக்கும் என்றார். இங்க பாருங்க, சொல்றாரு முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமா இருக்கும். அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் நலம். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அங்க முடிஞ்சு போச்சு. கல்யாண வீட்டில் தொடக்கம், வாழ்க்கை தொடக்கம். ஆனா மரண வீட்டில் முடிவில் என்ன இருக்குது? சிந்திக்கணுங்க, சிந்திக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. நீ இப்போ இது முடிஞ்ச பிறகு நீ வீட்டுக்கு போகணும்னு சிந்திக்கணும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருக்குது? இது வரைக்கும் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? இயேசுக்குள்ள இருக்குதா? இல்லை உலக பிரகாரமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? எனக்குள்ள மாம்சம் வெளிப்படுகிறதா? எனக்குள்ள ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறாரா? நான் ஆண்டவருடைய மகனாக இருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுறாரா இல்லை வேதனைப்படுறாரா? உங்களை தான் பார்த்து கேட்குறேன். எருசலேமை குறித்து கண்ணீர் விட்டாரு, இன்னைக்கு உன்னை குறித்து சந்தோஷப்படுறாரா? அல்லேலூயா. இங்கு பாருங்க, அவர்கள் ஞானம் அடைந்து. அப்ப ஞானம் அடையின எப்ப ஞானம் அடைவார்கள்? அவருக்கு பயப்படும் போது ஞானத்தை தருவார். அவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்கிறதா? உனக்குள்ள உணர்வு அடைகிறாயே? எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வருது, இன்னும் நீ உணர்வு அடையாம இருக்கிறாயே? அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் லாசரு தான். ஐஸ்வர்யவான் அவன் பூமியில சம்பரமா இருக்கும்போது, ஆசீர்வாதமா இருக்கும்போது வார்த்தையை கேட்கல. என்னைக்கு மரித்து அவன் எங்க போனான்? பாதாளத்தில் போகும்போது தான் உணர்வு அடைகிறான். பாருங்க, அப்படி ஒரு உணர்வு வரக்கூடாது. வார்த்தை வரும்போது நீ உணர்வு அடையணும். அவன் சொல்றான் பாதாளத்திலேருந்து, லாசருவே எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, நீ போய் உயிரடைந்து என்ன பண்ணல சுவிசேஷ சொல்லுப்பா. அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறாரு, அங்கே மோசே தீர்க்கதரிசிகளாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும். அல்லேலூயா. நீங்கள் வந்திருக்கிற சபையாரே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நான் 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆவியில் ஆரம்பம் பண்ணின சிம்சோன் முடிவிலே ஆவியை இழந்து போனான். 2வது, ஆவியில் ஆரம்பம் பண்ணின வாலிபன் முடிவிலே பரலோக ராஜ்யத்தை இழந்து போனான். ஆவியில் ஆரம்பம் பண்ணின ஸ்தேவான் முடிவிலே மகிமை அடைந்தான். அல்லேலூயா. 3 காரியங்கள். ஆவியில் ஆரம்பம் பண்ணின சிம்சோன் முடிவிலே ஆவியை இழந்தான். ஆவியில் ஆரம்பம் பண்ணின வாலிபன் முடிவில் பரலோக ராஜ்யத்தை இழந்து போனான். ஆவியில் ஆரம்பம் பண்ணின ஸ்தேவான் முடிவில் மகிமை அடைந்தான். அல்லேலூயா. முதல் காரியம், நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. கவனிங்க, எதை கிழிச்சு போட்டார் சிம்சோனு? எதை கிழிச்சு போட்டாரு? ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அல்லேலூயா. எதை கிழிச்சு போட்டாரு? ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினாலே அவன் தன் கையில ஒன்றும் இல்லாதிருந்தும், அல்லேலூயா, அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல. இப்ப நமக்கு முன்னாடி இப்ப சபை முடிஞ்சு ஒரு ஆட்டுக்குட்டி வருதுன்னு வச்சுங்க, இப்ப 2 சின்ன கொம்புல வந்து மோதுதுன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம அதை கூட பிடிப்போம், ஐயோ ஐயோன்னு ஓடுவோம். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அதை கூட பிடிப்போம். அல்லேலூயா. ஆனா இது எப்படிப்பட்ட சிங்கம்? எப்படிப்பட்ட சிங்கத்தை கிழிச்சு போட்டாரு சிம்சோன்? எப்படிப்பட்ட சிங்கம்? எப்படிப்பட்ட சிங்கமா? ஆனா வசனம் 5ஆம் அதிகாரம் வாசிக்க வேணா, கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சிங்கமா? கெர்ச்சிக்குதான். கெர்ச்சிக்கிட்டா எப்படி தெரியுமா? அது சத்தமே நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். பொதுவாக நீங்கள் குஜராத்தில் போனீங்கன்னா சிங்கம்லாம் ஆடு மாடு போல நடமாடி கொண்டு இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த சிங்கத்துடைய கெர்ஜனை பார்த்தீங்கன்னா ஒரு சரீரத்தை ஆட்டம் கொடுத்துரும். அல்லேலூயா.
இப்போ இந்த சிம்சோன் பாருங்க, இவன் திம்னாத்துக்கு திராட்சை தோட்ட வழியாய் போகும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணுது? கர்ஜித்து சிம்சோனை கிழிச்சு போட நினைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 5:8 சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் போல் வகை தேடி. அல்லேலூயா. மென்னு சாப்பிட்றதுக்கு இல்லை, முழுங்குறதுக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முழுங்குறதுக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு கர்ஜனை பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? இவ்வளோ பிரச்சனை தேவைகள் மத்தியில் கர்த்தரை ஆராதிக்க வரீங்களே, பிசாசு பார்க்குறான், ஒரே வாயா முழுங்கிடலாமா? அல்லேலூயா. இதெல்லாம் கட்சியை சாப்பிடக்கூடாது, ஒரே வாயா முழுங்கணும். இப்போ சிம்சோன் பாருங்க வர்றான், அந்த சிங்கம் கர்ஜித்து வருது. உடனே ஆவியானவர் என்ன பண்றாரு? பலமாய் அவன் மேல் இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தாங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நீ அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொள்ளணும்னா, உன்னை சுற்றிலும் சிங்கம் உன்னை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி தெரியுது. நீங்கள் நிறைய பேர் என்ன தெரியல, அபிஷேகமே பெற்றுக்கொள்ளணும்னு தெரியல. முக்கியமாக நீங்கள் அபிஷேகம் பெற்றணும், ஆவியானவரும் கூட இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது, நல்ல வாழ்க்கை, எல்லாம் சந்தோஷம். ஆனால் எல்லாத்திலும் ஆவியானவரும் கூட இருந்தால் தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. இப்போ யோபு பார்த்தீங்கன்னா சீமானா இருந்தான், பெரிய சீமானா இருந்தான். அல்லேலூயா. ஆனால் அவன் எல்லையை கர்த்தர் என்ன பண்ணாரு? வேலி அடிச்சு வச்சார். அல்லேலூயா. ஏன்னா தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளவனுக்கு தான் கர்த்தர் பாதுகாப்பு வைப்பார். அப்போ உனக்குள்ள கொடுத்த ஆவியானவர் தான் உன்னை பாதுகாப்பார். நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் சடுதியான உனக்கு வருகிற ஆபத்தில் உணர்த்துவார். அல்லேலூயா. தேவ ஆவி இல்லாதவர்களுக்கு சடுதியான ஆபத்து வரும். ஆனால் தேவ ஆவியை பெற்றுள்ள உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆபத்தின் மத்தியிலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனால கையில ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இப்போ யுத்தத்துக்கு போனால் என்ன இருக்கணும்? ஆயுதம் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ தாவீதுக்கு முன்பாக கோலியாத் இருக்கிறான். கோலியாத் என்ன வச்சு நிற்கிறான்? ஈட்டி வச்சு நிற்கிறான். ஆமென். மார்பகத்தில் எல்லாம் சர்வாயுதத்தையும் அணிந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தாவீதுக்குள்ள என்ன இல்லை? எந்த ஆயுதம் இல்லை. ஆவிக்குரிய ஆயுதம் இருக்குது. விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கிறது. ஆமென். பாருங்க, ஒரே ஒரு கூழாங்கல்லினாலே கரெக்டா ஆண்டவர் எங்க வச்சாரு? ஒரே ஒரு கேப் சொன்னாரு. அல்லேலூயா. அவன் நெத்தியில ஒரு கேப் இருக்குது, எங்கேயும் கேப் இல்லை, நெத்தியில கேப் இருக்குது. ஆண்டவரும் கூட இருந்தா சரியான இடத்துல சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உனக்கு தருவார். அல்லேலூயா. நீ இப்படி மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொள்ளணும், உன் மூல அறிவில் ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஆவியானவர் உனக்கு கூட இருந்தா அவனை எப்படி மேற்கொள்ளக்கூட வேண்டும், நீ எப்படி ஜெயம் எடுக்கணும், எப்படி நீ ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் உன்னோடு இருந்து உனக்கு ஆலோசனை தருவார். அல்லேலூயா. இப்போ கையில் ஒன்றும் இல்லை, அவன் என்ன பண்ணானா கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினா ஒரே கிழியா கிழிச்சு போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது ஆரம்ப ஊழியம் சிம்சோனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஊழியத்தில் ஆவியானவர் எப்படி எதில் தொடங்குறாரு? ஆவியில தொடங்குறாரு. அல்லேலூயா. முடிவு உங்களுக்கு காட்டுறேன். அல்லேலூயா. முடிவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் திம்னாத்துக்கு போறாரு. போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது ஒரு பலத்த கிரியை. அல்லேலூயா. ஒரு பெரிய கர்ஜிக்கிற சிங்கம் வாழ்நாள் ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கத்தை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறார். அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராக இருக்கிறார். ஆனால் பாருங்க, அதே வசனத்தில் சொல்லுது, ஆனாலும் தான் செய்ததை தான் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கல. அல்லேலூயா. நல்ல காரியத்தை அறிவிக்கணுமா வேணாவா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைங்க நல்லா ஜெபிக்குது. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணணும்? பிள்ளைங்க நான் நல்லா ஜெபம் பண்ணம்மா, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது சொன்னாங்க, சொல்லணும். அல்லேலூயா. நல்லதும் சொல்லணும், ஏதாவது தீமையும் என்ன பண்ணணும்? சொல்லணும். இவன் எதை சொல்லலை? பெற்றோருக்கு சொல்லலை. ஏன் சொல்லணும் நான் சொல்றேன்னா, இவன் ஒரு நசரேயன். இவன் ஒரு பிரதிஷ்டை உள்ளவன். இவனை கொண்டு கர்த்தர் சத்துருவை மேற்கொள்ளும்படியாக இவனுக்கு கர்த்தர் இவனுக்கு ஒரு ஜெயமுள்ள பாத்திரமா இருக்கிறார்.
அதனால் வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் நல்ல காரியமாக இருந்தாலும், உன் நேரிட ஆபத்தாக இருந்தாலும் உன் பெற்றோருக்கு நீ அறிவிக்கணும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவிக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பெற்றோரை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது மனவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று. கவனிங்க, தூதரிடத்துல கேட்குறாங்க, என் பிள்ளையை எப்படி நான் வளர்க்கணும்னு எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு பிள்ளையை நம்ம பெற்றெடுத்துக்கணும். எப்படி உடுத்தணும், எப்படி சபைக்கு கொண்டு வரணும், ஆராதனை கொண்டு வரணும், சண்டே ஸ்கூல் கொண்டு வரணும்னு யார்கிட்ட கற்றுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கற்றுக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன்னா, அன்றைக்கி என்ன பண்ணாங்க, போட்டு இழுத்துன்னு வந்து அன்றைக்கே ஜிப்பா போட வச்சுட்டாங்க. அல்லேலூயா. சின்ன வயசுலேயே ஜிப்பா போட வச்சு திட்டுன்னு திட்டுறாங்க அம்மாவை. எல்லாம் ஒரு தாயா. அல்லேலூயா. ஏசியில் 5 மணிக்கு சர்வீஸு. ஜிப்பாப்பு நான் என்னது ஊழியக்காரமோ இரு, அங்கே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கடினமாய் நடத்தினார்கள். இன்னைக்கு ஆண்டவரே என்னை வந்து நிற்க வச்சிட்டார். அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியில் உன் பிள்ளைய நடத்தினா, அவர் நடக்க வேண்டிய வழியில் உன் பிள்ளைய நடத்துவார். உங்கள் பிள்ளைக்கு எப்படி சண்டே ஸ்கூலுக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு போட்டு போடணும், எப்படி போட்டு விடணும்? கல்யாணத்துக்கு போகும்போது உங்கள் பிள்ளைங்களை எப்படி இட்டுன்னு போவீங்க? புது ட்ரெஸ்ஸு பார்த்து அனுப்புவோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? பெஸ்ட்டாக இருக்கணும். அதை காட்டிலும் ஆண்டவர் ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா காரியமும் எப்படி இருக்கணும்? நல்லா பெஸ்ட்டாக. எங்கம்மா போகிற? சர்ச்சுக்கு போகிறேன்ப்பா. ராஜாவை ஆராதிக்க போகிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது கேட்குறாங்க, இன்னும் இது ஐனு போடல, ஷூவு சரியில்லை. அழிந்து போகிற படிப்புக்கே அவளை பார்க்குறானே, அழியாத உலகத்துக்கு உன்னை வச்சிருக்கிறாரு. உன் பிள்ளை எப்படி நடத்தணும்? தலை வாரிக்குதா, சட்டை அயன் போட்டுக்குதா, எப்படி பேண்ட்டு போட்டுன்னு இருக்கான்? எல்லாத்தையும் நீ பார்த்து உன் பிள்ளைய தேவ சமூகத்தில் கொண்டு வந்தா, உன் பிள்ளைய உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு அநேக ஜாதிகளுக்கு முன்பாக உன் பிள்ளைய மேன்மையாக வைப்பார். ஏன்னா நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிற தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். இவர் ஏழை அல்ல, தரித்திரர் அல்ல, அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நீ ஜெபிக்கும் போது உன் பிள்ளை சொல்லும் போது ராஜாக்களுக்கெல்லாம் உன் பிள்ளை ஆலோசனை சொல்ல வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சாதாரண உள்ள வார்த்தை இல்லைங்க இது. படித்தவனையும் ஞானம் உள்ளவனோட இதை படிக்க முடியாது. முத்திரிக்கப்பட்ட வார்த்தை. நீங்க சாதாரணமாக வாசிக்கிறீங்க, போட்டி போட்டு வாசிக்கிறீங்க பார். ஆனால் எந்த கலெக்டரோ எப்படிப்பட்ட படித்தவான்களும் இதை எடுத்து வாசிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இது முத்திரிக்கப்பட்ட வார்த்தை. இது ஆவியானவரால் பரிசுத்தவான்கள் மூலம் எழுதப்பட்ட வார்த்தை. ஜீவன் உள்ள வார்த்தைங்க. இது வார்த்தை இருதயத்துக்கு போற வார்த்தை, காதுக்கு போற வார்த்தை இல்லை. இருதயத்தில் போய் கிரியை செய்கிற வார்த்தை. அல்லேலூயா. பாருங்க, கற்று தருவீராக. அல்லேலூயா. 12ஆம் வசனம் வாசிங்களே. அப்பொழுது மனவா சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும். கவனிங்க, எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், கர்த்தரிடத்துல கேளுங்க. உங்க பிள்ளைய ஆண்டவர் சூப்பரா நடத்த வைப்பாரு. அண்ணாளுக்கு பிள்ளையே இல்லை, ஆனா சொன்ன ஆண்டவர் நீங்க பிள்ளை கொடுத்துனா உங்க சமூகத்தில் என் பிள்ளைய நான் வளர்க்குறேன் ஆண்டவர். எப்படி வளர்த்தாரு ஆண்டவர்? எப்படி வளர்த்தாரு? அடிமையா வளர்த்தாரு, வேலைக்காரனை வளர்த்தாரு, தீர்க்கதரிசியா வளர்த்தாரு. சாமுவேல் வர வரைக்கும் மேடையில் ஒருத்தனும் சாப்பிட முடியாது. ஞான திருஷ்டிக்காரன் பெத்லகேமுக்கு போனா ஆளே நடுங்குறான். ஞான திருஷ்டிக்காரன் வந்துட்டாருப்பா, என்ன சொல்ல போறாரோ? நடுங்க வைக்கக்கூடிய வார்த்தை சாமுவேல் இடத்துல இருக்கிறது. ஆண்டவர் உன் பிள்ளைய வளர்த்தாருன்னா, ஆண்டவருக்குன்னு உன் பிள்ளைய வளர்த்தீங்கன்னா எந்த ஆபத்தோ எந்த சத்துருடைய கண்ணியோ உன் பிள்ளைய தொடவே முடியாது. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை அவர்கள் வளர்க்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, சிங்கத்தை என்ன பண்ணாரு? கிழிச்சு போட்டுட்டார். ஆனா என்ன பண்ணல? யாருக்கு சொல்ல? இனிமே நீங்க என்ன பண்ணணும்? வந்திருக்கிற பிள்ளைங்க அம்மா அப்பாக்கு சொல்லணும். அல்லேலூயா. என்ன வழியில் என்ன நடந்தாலோ எங்க போனாலும் என்ன பண்ணணும்? சொல்லணும். அல்லேலூயா. நீங்க 8ஆம் வசனம் வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அல்லேலூயா.
கவனிங்க, இப்போ சில நாளைக்கு பின்பு அதே வழியா வர்றாரு. இப்போ சிம்சோனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் என்ன பண்ணாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன், கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? சில பேர் தலையாட மாட்டேங்க, எங்கே என்ன கேட்க போறீங்கன்னு தலையாடாமல் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன் ஏன் கற்றுக் கொடுத்தாருன்னா, சிங்கத்தின் உடலை பார்த்து அவன் வழி விலகி போனான். அல்லேலூயா. இப்போ செத்த சிங்கம் எப்படிப்பட்டது? தீட்டு. அல்லேலூயா. அப்போ அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க? நியாயாதிபதிகள் 13:4 சொல்லுது, நீ திராட்சரசம் மதுபானம் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றையும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்ப அவன் என்ன பண்ணான்? விலகிட்டான். அல்லேலூயா. ஆனா விலகிட்டான். ஆனா உள்ள என்ன இருந்தது? தேன் இருந்தது. தேனை பார்த்தா சில பேருக்கு என்ன ஆகும்? நாக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் தேன் இருந்து. அல்லேலூயா. தேன் இன்பமானது, உன்னை இழுக்கும். அல்லேலூயா. எப்ப தீட்டுப்பா, விலகிட்டான். ஆனா உள்ள என்ன இருக்குது? இன்பம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் உனக்கு தீட்டு, ஆனா உலகத்தில் இருக்கிற இன்பம் உன்னை அழைக்குது, பழைய வாழ்க்கை அழைக்குது. நீ யூடியூப்பை போடுற, திருப்புற உலக இன்பம் என்ன பண்ணுது? இழுக்குது பாரு. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பார்க்கலாம், நீ தொடர பாரு, அது அப்படியே உன்னை ஸ்டாப் ஆகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அவன் வழி விலகி தேனி கூட்டமும் தேனும். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணாருன்னா 9ஆம் வசனம் வாசிங்க. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. கவனிங்க, இப்ப இரண்டாவது சிம்சோன் என்ன பண்ணல? அறிவிக்கல. அல்லேலூயா. இப்போ அவன் ஒண்டி அறிவிச்சிருந்தானா அவங்க பெற்றோர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த தேன் எது உள்ள இருந்தது? தீட்டான காரியத்தில் இருந்தது. இப்ப தானும் பாவம் செஞ்சான், தான் பெற்றோரையும் பாவம் செய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் தான் பிள்ளைகள் நல்ல பிள்ளை நினைக்கிறோம், ஆனா சில காரியங்கள் சில பிள்ளைகள் மறைக்கிறதுனால சில பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோரை என்ன ஆகுறோம்? பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அவன் எடுத்த இடம் தேன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா இருந்த இடம் தப்பான இடம். அல்லேலூயா. தேன் இருந்த இடம் தப்பான இடம். தப்பான இடத்துல நீ எடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்க்கவும் கூட. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம சொன்னாரு, நல்ல என்ன இருக்குது? ஜீவ விருட்சம் இருக்குது, அதை சாப்பிடு, ஆனா அதை ஒண்டி சாப்பிடாத. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் சாப்பிட்டான். அல்லேலூயா. பிரச்சனை பாருங்க, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை தான் செய்யும்போது பாவம் என்ன பண்ணுது? பின்தொடர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவன் சாப்பிட்டு கொண்டு அவன் என்ன பண்ணான்? தன் பெற்றோருக்கு கொடுத்தான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போ இந்த எச்சரிப்பை அவன் அறிந்திருந்தோம், அவன் எப்படி ஆயிட்டான்? கடினமாயிட்டான். இன்னைக்கு வந்திருக்கிற சபையாரே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எச்சரித்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை எச்சரித்து கொண்டிருக்கிறார். சில காரியங்களை, சில உலக காரியத்தை நீ பார்க்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் திட்ட தெளிவுமா சொல்லி இருக்கிறாரு. ஆனா நீ மீண்டும் மீண்டும் அதை செய்கிறபடினாலே சில பாவங்கள் அது உனக்குள்ளே மறைத்து உன்னை தேவ சமூகத்தை விட்டு தூரமாக்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளை எல்லாம் திருஷ்டாஸ்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. கவனிங்க, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அங்க என்ன செய்தார்கள் தெரியுங்களா? 7ஆம் வசனத்தில் புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. விக்கிர ஆராதனைக்காரர் ஆனதினாலே தேவனுக்கு ஆகாதிருந்தார்கள். அல்லேலூயா. இங்கு பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாரு? இது முடிவு காலத்துக்கு எச்சரிக்கையா இருக்குதுப்பா. இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பாரு, அவங்க எவ்வளவு என்ன பண்ணாங்க? எச்சரித்தும் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார், பவுல் மூலமா சொல்றார். அல்லேலூயா. நீங்க 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்களில் சிலர்
வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமா? கவனிங்க, வேசித்தனம் பண்ணி ஒரே நாள்ல ஒரே அடி தான் சார். இப்ப நம்ம பிள்ளைங்களை எத்தனை அடி அடிக்கிறோம்? எத்தனை அடிக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை? 10 அடி அடிக்கிறோம். அப்ப கூட சொர்ணம் வரல. அல்லேலூயா. செஞ்சு தப்பு தான் செய்து, ஆனா ஆண்ட ஒரே அடி அடிச்சாரு. எத்தனை பேர் சத்தம் பாருங்க. என்ன கை பாருங்க, அணைக்கிற கை தான். ஆனா ஒரு அடினால என்ன ஆகுது? 23,000 பேர் ஆல் அவுட். அல்லேலூயா. அப்ப ஆண்டை விட்டு அடி வாங்கக்கூடாது, அணைக்கப்படணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆண்ட இங்க பவுல் சொல்றார், திஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்குது. அவர்கள் பரிச்சித்தார்கள் வனாந்தரத்தில். வேசித்தனம் பண்ணா இது உன்னுடைய சரீரம் இல்லை, கர்த்தருடைய சரீரம். வந்திருக்கிற பிள்ளைகளே, வந்திருக்கிற சகோதரி, வந்திருக்கிற சகோதரனே, இது உன்னுடைய சரீரம் இல்லை, கர்த்தருடைய சரீரம். இந்த சரீரத்தை நீ அசுத்தப்படுத்த கூடாது. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். அவர் உனக்குள்ள உலாவுறாரு. இந்த சரீரத்தை நீ எப்படி தீட்டுப்படுத்தலாம்? எப்படி உலக பிரகாரம் நீ அனுபவிக்கலாம்? ஆண்டவர் கோவருமா வராதா? ஒரே அடி. எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, ஒரே அடி ஆச்சாரு பாருங்க. ஒரே அடி தான். எத்தனை பேர் இறந்துட்டான்? 23,000 பேர் இறந்துட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவர் கை எவ்வளோ பேர், அவர் கை குறுகி போலங்க, அற்புதம் செய்து குறுகி போல. ஆனால் பட்சிக்கிற அக்கினி சொல்லினே இருப்பார், சொல்லினே இருப்பார். கேட்கலன்னு வச்சுக்கோ, ஒரே அடி தான். அல்லேலூயா. நரம்பு கட்டாயிடும், எலும்பு முறுங்கிடும். அல்லேலூயா. மருத்துவரால் குணமாக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டோட சமூகத்தில் எவ்வளோ பயந்துருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. இங்கே சிம்சோன் இழந்து போனதை நான் சொல்லி இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன் பாருங்க. சிம்சோன் இழந்து போனா, ஃபர்ஸ்ட் பிரதிஷ்டை இழந்து போனான். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்க வேணாம். அவனுக்கு எத்தனை ஜடை இருந்தது? 7 ஜடை. பெலிஸ்தர் எங்க வல்லமன்னு பார்க்குறான், ஒருத்தனும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா யார் கண்டுபிடிச்சா? யார் கண்டுபிடிச்சா? தெலிலால் மடியில் படுத்தான் பாரு. அல்லேலூயா. 7 ஜடையில வல்லமை இருக்குது சொல்லிட்டான் பாரு. அல்லேலூயா. பெலிஸ்தர் புறப்படுறான், ஒருத்தங்கிட்டே சொல்ல ரகசியத்தை. யார் மடியில் விழுந்தான் பாரு? தெலிலால் மடியில் விழுந்தான். தெலிலால் நல்ல பொண்ணா அது? அல்லேலூயா. எப்படிப்பட்ட சரீரத்தை அருவருக்க செய்தவள். உலக பிரகார வாழ்க்கை, உலக பிரகார அருவருப்பு. அவன் சிம்சோன் ஃபர்ஸ்ட் தன் பிரதிஷ்டையை இழந்தான். தன்னுடைய சவரம் கட்டி படக்கூடாது. அல்லேலூயா. தம் வைத்திருந்த வல்லமையை ஃபர்ஸ்ட் இழந்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை இழந்தான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவள் வேசி என்று கண்டு அவளிடத்துல போனான். இவன் யார் போகக்கூடாது, அந்நிய ஸ்திரியை தொடக்கூடாது, போகக்கூடாது. போனான் பாருங்க. ரெண்டாவது பரிசுத்தத்தை இழந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நான் பரிசுத்தர் ஆகையால் ரெண்டாவது பரிசுத்தத்தை இழந்தான். மூணாவது பார்த்தீங்கன்னா 16-19 அவன் பலத்தை இழந்தான். எப்பொழுது எழுந்தான் பாருங்க. ஆவியானவர் போனதே அவன் அறியல. அல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது நீ உணர்வாய். ஆவியானவர் உனக்குள்ள நடத்தப்படும் போது நீ உணர்வாய். ஆனால் ஆவியானவர் உன்னை விட்டு விலக போவதை நீ அறிய மாட்டாய். புரியுதா நான் சொல்றது? நீங்க ஆரம்பத்தில் அபிஷேகம் பெறும்போது நீ வரும்போது உணர்வ, ஆவியான் நடத்தப்படுகிறது நீ உணர்வ. ஆனா வாழ்க்கையில நீ மனம் திரும்பலனா, பாவத்திலிருந்து விடுதலை ஆயினா, ஆவியார் உன்னை விட்டு விலகி போகிறதை நீ உணர மாட்ட. அவன் மீண்டும் எழுந்தான் பாருங்க. ஆவியானவர் என்ன பண்ணல? கிரியை செய்யல. மூணாவது பலத்தை இழந்தான். 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கண்களை இழந்தான். அல்லேலூயா. கண்கள் ரொம்ப முக்கியங்க. உன் சரீரத்துக்கு கண்கள் விளக்கா இருக்கிறது. இந்த கண்ணை விளக்க கர்த்தரை பார்க்கறதுக்கு தான் உன் கண்ணு. உலக பிரகாரமான காரியத்தை பார்க்கறதுக்கு இல்லை. ரெண்டாவது, நாலாவது கண்களை இழந்தான். 16-26 தேவன் நடத்துதலை இழந்துட்டான். அல்லேலூயா. இப்போ கண்ணை இழந்தோடனே இப்போ தடவ ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. யாருமா உதவி செய்கிறா? நீங்கள் 26ஆம் வசனத்தில் ஒரு பிள்ளையாண்டா என்ன பண்ணுறான்? அவனை கையை பிடிச்சி தூணுக்கு நேராக நடத்துகிறான். தேவன் நடத்துதலை இழந்து போகிறான். அல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் தான் மேன்மை இழந்து போகிறான். அப்படியே ஒரு கதவை வாசலை தூக்குற மனுஷன் அவனை என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேன்மை இழந்து போகிறான். கடைசியாக 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் தான் ஊழியத்தை இழந்து போகிறான். அல்லேலூயா. தன் ஜீவனை விடுத்து கடைசியாக என்ன பண்ணுறான்? அந்த பெலிஸ்தரை மேற்கொள்ள செய்கிறான்.
மொத்தம் 7 காரியத்தை சிம்சோன் காரியம் சொன்னேன். அல்லேலூயா. 2வது காரியத்தை நான் சுருக்கமாக 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். ஆவியில் ஆரம்பம் பண்ணின வாலிபன் முடிவில் பரலோக ராஜ்யத்தை இழந்தான். வாசிங்கள் மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் சுதந்திரத்தை கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இவன் இயேசு போகிற வழியில் என்ன பண்ணானா? முழங்கால் படிட்டான். நம்ம எப்போ முழங்கால் படிடுவோம்? முழங்காலே படிட மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு முழங்கால் படிட்டா என்ன வலிக்கும்? முட்டி வலிக்கும். அல்லேலூயா. ஆனால் முழங்கால் படிட்டாதான் கர்த்தரே உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இங்கே சொல்ல, உங்கள் வீட்டில் தனிப்பட்ட முறையில் ஒருவேளை நீங்கள் முட்டிக்கால் போட்டிருக்கலாம், போடாமல் இருக்கலாம். ஆனால் முட்டிக்கால் என்பது தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்துகிறது. அல்லேலூயா. இவன் யார் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 19:20 வாசிக்கணும். ஒரு வாலிபன். மார்க் 10:22 மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். லூக்கா 18:18 இவன் ஒரு தலைவன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன வயசுல ஒரு பெரிய பணக்காரனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்புறம் எப்படி ஆயிட்டான்? சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஒரு வாலிப வயசுல இவன் என்ன பண்ணான்? தேறினவனா இருக்கிறான். 2வது எப்படி இருக்கிறான்? மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். 3வது ஒரு தலைவன், சமுதாயத்தில் என்ன பண்ணான்? உயர்த்தப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சின்ன வயசுல இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான் தெரியுங்களா? நீங்கள் இதே மத்தேயை வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 19:17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அல்லேலூயா. இவன் கேட்குற, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, கற்பனையை கைக்கொள் சொல்றார். இவன் என்ன கேட்குறான்? எவைகளை என்று கேட்டான். அல்லேலூயா. ஏன்னா இவன் எல்லாத்தையும் கை கொண்டவன். அல்லேலூயா. இப்போ நம்ம அப்படி எதனா கை கொண்டு இருக்கிறோம்? உங்களை தான் கேட்குறேன், இந்த வருஷம் பைபிளை முடிச்சிட்டிங்களா? அல்லேலூயா. உங்களை தான் கேட்குறேன், இந்த வருஷம் பைபிளை முடிச்சிங்களா? ஐயா, பைபிளே எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. எங்கள் அம்மா பைபிள் தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சில பேர் என்ன சொல்கிறீங்க? இல்லையா, இந்த செல்ஃபில் ஒரு பைபிள் இருந்தது, அதை தான் இப்போ வச்சுன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுமாரி இருக்கிற ஃபோனை வச்சுருப்பீங்களா? செல்ஃபில் ஒரு ஃபோனை எடுத்துன்னு வந்துட்டேயா? எங்கள் அம்மா ஃபோனை எடுத்துன்னு வந்தேன், யாருன்னா எடுத்துன்னு சொல்லியிருக்கிறீங்க? சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அவங்க ஃபோனை அவங்க தான் வச்சுன்னு இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ வேதாகமத்தை நம்ம என்ன பண்ணணும்? நல்லா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்பனை கைக்கொள்ள. சொல்ற, எவைகளை நான் கைக்கொள்ளணும்? ஆண்டவர் சொல்ற, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்ப. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 20ஆம் வசனம் வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என் இடத்தில் குறைவு என்ன என்றான். கவனிங்க, நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், என்ன குறைவு பாருங்க. ஒரு குறைவு இல்லாமல் தேறினவனாக வாலிப வயசுல தேறிவனா இருக்கிறான். இன்னைக்கு எப்படி தேறிவனா இருக்கிறோம் நம்ம? அல்லேலூயா. இப்போ பைபிள் வந்து எதனா ஒரு சம்பவத்தை சொல்லி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? இப்போ கேட்கட்டா எல்லாரையும்? அல்லேலூயா. அல்லேலூயா. பரவாயில்ல, சில பேர் தலையாட்டும் போது சந்தோஷமாக இருக்குது. சில பேர் நான்றீங்கன்னா இப்படின்றீங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, சொல்கிறான், சிறு வயது முதல் நான் என்ன பண்ணுறேன்? கை கொண்டு இருக்கேன், இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் குறைவு கேட்டால் சொல்ல மாட்டாரா? இப்போ மனுஷங்கிட்ட போய் கேட்டாலும் 1008 குறைவு சொல்லுங்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் போய் யாருன்னா கேட்டு பாருங்களேன், சிஸ்டர் என்னிடத்துல என்ன குறைவுதுன்னு கேட்டு பாருங்களேன், புட்டு வைப்பாங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? என்னை குறித்து நல்ல காரியம் சொன்னால் யோசிப்பாங்க. என்னை குறித்து என்னென்ன வீக்னஸ் என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னா லைனாக வந்துன்னு இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நல்ல காரியங்களை நம்ம சொல்கிறது இல்லை, குற்றங்களை குறைவுகளை சொல்கிறது தான் நமக்கு அதிகம். அல்லேலூயா. ஆனால் இயேசு நிறைவானவர். இயேசு கிட்ட வந்து நிறைவு கேட்கல, என்ன குறைவுன்னு கேட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஏன்னா அவன் ஊரில் இருக்கும் எல்லார்கிட்டையும் கேட்டான், ஒருத்தனுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா இவன் எல்லாம் தேறி இருக்கிறான். ஆனால் வந்திருக்கிற யார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற தேவகுமாரன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் 21ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குருடனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கும் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ பூரண சற்குணம் விரும்பினா என்ன பண்ணு? தரித்திரருக்கு கொடு. அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள என்ன இல்லை? கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? எல்லாம் படிக்கிறதுலேருந்து, திறமையிலிருந்து, பணம் சம்பாதிக்கிறதுலேருந்து, எல்லாம் சமுதாயத்தில் எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உள்ள கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் உலகத்தில் ஐஸ்வர்யம் இருக்க விரும்புகிறான், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யனாக இருக்க விரும்பல. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கணும்? நம்ம என்ன சொல்கிறோம்? இயேசு வந்தால் அப்புறம் பார்த்துக்கலையா, இப்போ இருக்கிற வீட்டுக்கு நான் நல்லா இருந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ தரித்திர கொடுத்து என்னை பின்பற்றி வா, அப்பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே துக்கம் அடைந்து அவரை விட்டு போய்விட்டான். அல்லேலூயா. காரணம், அவனுக்குள்ள என்ன இல்லை? வாங்குறது தான் இருக்குது, கொடுக்கறது இல்லை. பரலோகத்து ராஜ்யத்தின் மேல நம்பிக்கை இல்லை. ஆமென். எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதமா வரணும், என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா வரணும், ஆனா என் ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வரணும்னு இல்லை. அல்லேலூயா. மனுஷனால வரணும், கடவுளால வரணுங்கிற நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தா, நான் வர ஆண்டவரே, அப்போ உன்னை எல்லாத்தையும் வித்துட்டு வரத்துக்கு உன்னை தரித்திரனா பின்பற்ற வைப்பாரா? அல்லேலூயா. இப்போ இது யார் கேட்டிருந்தா? யார் கேட்டிருந்தா? பேதுரு கேட்டுன்னு இருக்கிறார். இப்போ பேதுருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன ஆண்டவரே, ஐஸ்வர்யவான பார்த்து சொல்றீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வான்னு. அவன் இப்படி துக்கத்தோட போயிட்டான். அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு, நாங்களும் எல்லாம் படகையும் வலையும் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்கள் நிலைமை இப்படி தான் ஆயிடுமா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உன்னை அழைச்சி தரித்திரராக்குதில்ல, உன்னை ஆசீர்வாதம் உள்ளவளை ஆக்குறது. அவன் சூழ்நிலைக்கேற்பதான் அவனை விட்டுட்டு வர சொன்னார். எல்லாரையும் அப்படியே சொல்லலை. அல்லேலூயா. நீங்க வாசிங்க, 27ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க, யோசனை இருந்தார் பேதுரு. எல்லாத்தையும் விட்டு படகு விட்டுட்டு ஆண்டவரே, வலையை விட்டுட்டு வந்துட்டாண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? அல்லேலூயா. என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாசிங்கள், 29ஆம் வசனம் வாசிங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விற்றவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். எத்தனை சதவீதம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு? 100% ஆசீர்வதிக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டுல, எல்லாம் இருந்தா அதன் மேல நீ மைண்ட் வைக்காத. அல்லேலூயா. உனக்கு பிள்ளையை கொடுப்பேன், மனைவியை கொடுப்பேன், சொத்து கொடுப்பேன், அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் என்ன நீ வச்சினா, ராஜ்யத்தை வச்சா, நீதியை வச்சினா, 100% உனக்கு கொடுப்பேன். ஒரு எத்தனை சதவீதம் பார்த்தீங்களா? 100%. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து தரித்திரராகுவாரா? இப்போதான் பேதுருக்கு உயிர் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி இருக்கிற வசனத்தில் நீ நியாயத்தீர்ப்பாயின்னு வேற சொல்லிட்டாரு. அல்லேலூயா. 100 பூமியில் ஆசீர்வதிப்பேன், ஆனால் பரலோகத்தில் 12 கோத்திரத்தை நியாயத்தீர்ப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை தரித்திரரா விடுவாரா? ஆமென். பஞ்ச தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்? எத்தனை மடங்கு? முடியுமா? ஆண்டவரால முடியும். இது மனுஷனால கூடாதது, தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்ப நீங்க விதைக்கிற கஷ்டத்துல கர்த்தருக்காக விதைக்கிற, பிரச்சனைகளை விதைக்கிற, தேவையின் மத்தியில கர்த்தருக்காக நீ விதைக்கிற அந்த விதையை கர்த்தர் பார்க்கிறார். இதுவரைக்கும் வராத ஆசீர்வாத தடைகளை உடைச்சு உனக்கு கொண்டு வருவார். எப்போ தெரியுமா? நீ பிரச்சனைகள் மத்தியில, தேவைகள் மத்தியில நீ விதைக்கிறவர் கர்த்தருக்காக, அங்கதான் உனக்கு ரிலீஸ் பண்ணுவார். எல்லாம் இருந்து கொடுக்கும் போது இல்லை, இல்லாத போது சூழ்நிலையில கர்த்தருக்கு நீ கொடுக்கும் போது அங்கதான் கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்காலை உண்டாக்குவார். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா
அங்கே அவன் வாலிபன் ராஜ்யத்தை இழந்தான், சீஷர்களோ அங்கே தேவ சத்தியத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. மூணாவது காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஆவியில் ஆரம்பம் பண்ணிய ஸ்தேவான் முடிவில் மகிமை அடைந்தான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 6:3. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்த கவனிங்க. இங்கு ஒரு பந்தி விசாரிப்புக்கு அங்கே ஒரு பந்தியில் வேலை செய்யறதுக்கு 7 பேரை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இதில் ஒருத்தர் யார் தானே? ஸ்தேவான். அல்லேலூயா. ஸ்தேவான் எப்படி இருக்கிறாரு? ஆவியில் நிறைந்து இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 2 பேரை பார்த்தோம். அல்லேலூயா. ஆவியில் ஆரம்பம் பண்ணின அவர்கள் முடிவில் என்னாச்சு? இழந்து போயிட்டாங்க. ஆனால் ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா பந்தி விசாரிப்பு, ஒரு அடித்தட்டு ஊழியத்தில் பெருக்கிற ஊழியம், பாய் போடுற ஊழியம், குழம்பு ஊத்துற ஊழியம், எப்படி இருக்கிறாரு? அதுலேயே ஆவில அனலா இருக்கிறார். அல்ல ஆராதனை ஊழியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிற ஊழியம் இல்லை. என்ன ஊழியம்? பெருக்கிற ஊழியம், பந்தி விசாரிப்பு ஊழியம், பாத்திரத்தை கழுவுற ஊழியம். அல்லேலூயா. அந்த ஊழியத்தில் எப்படி இருக்கிறாரு? ஆவில அனலா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எந்த ஊழியம் இருந்தாலும் நீ எப்படி இருக்கணும்? ஆவில அனலா இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் பெரிய அற்புத அடையாளங்கள் அவன் மூலமாய் செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஆரம்ப அற்பமா இருக்கிறது, ஆனா கர்த்தர் முடிவில் வல்லமையாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. சாதாரண ஒரு ஜூனியர் ஊழியக்காரன் தான், ஆனா அவனை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள எப்படி இருக்கணும்? ஆவில அனலா இருக்கணும். அவனுக்கு விரோதமா பாருங்க 13ஆம் வசனம் வாசிங்க. பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூசண வார்த்தைகளை ஒய்யாமல் பேசுகிறான். கவனிங்க, அவனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னாங்க, தூசணமான வார்த்தை பேசினாங்க. அதெல்லாம் சோர்ந்து போயிட்டானா? ஊழியத்தில் நீ ஆவியில் அனலா இருப்ப, உன் மேல பொறாமப்படுற ஒரு கூட்டம் இருக்கும், உன்னை கீழே விட தள்ளுகிற ஒரு கூட்டம் எழும்பும், பிசாசின் மூலமாக தூசிக்கும், உன் இருதயம் வேதனைப்படும், துக்கப்படும். நீ சோர்ந்து போகாத, நீ ஆவியில் அனலா இருந்து கொண்டே இரு. அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ண? நல்ல ஆவியில் அனலா இருக்கிற, நல்ல ஊழியம் சரியா, அங்கதான் உனக்கு சோதனை வைப்பான். அங்கதான் கூட இருக்கிற ஊழியம் செய்யற மத்தியிலேயே உனக்கு போராட்டம் வரும், ஜனங்கள் வரும், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அல்லேலூயா. நீ நல்ல கனம் இருப்ப, சாட்சியா இருப்ப, நீதியா இருப்ப, அங்க உன்னை தூசிப்பாங்க, அங்க உன்னை குற்றப்படுத்துவாங்க, அங்க உன்னை உடைப்பாங்க. அங்க நீ உடைஞ்சு போகாத, அங்கதான் நீ தேவ பலன் அடைவாய். நீங்க வாசிங்க 10ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால கூடாமல் போயிற்று. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க முடியல. அல்லேலூயா. எப்பா அவன் எதையும் கண்டுக்கல, எனக்குள்ள இருக்கிற ஆவில நான் அனலா இருந்து கொண்டே இருக்கிறேன். இந்த தூஷணமான வார்த்தை, உன்னை விழத்தள்ளக்கூடிய வார்த்தையில உன் இருதயம் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. நீ அங்கதான் என்ன பண்ணணும்? ஸ்டெடியா நிக்கணும். ஏன்னா உன்னை அங்கதான் கட்டுறாரு, அஸ்திபாரமா போட்டு கட்டுறாரு. கிறிஸ்தவன் அங்கதான் கட்டுவாரு. அல்லேலூயா. அங்கதான் நீ பலவீனப்படுவாய், குறுகி போவ. ஆனா அங்கதான் தேவ ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். யோசேப்பு பலவீனப்பட்டு குறுகி போனான் சிறையில், கர்த்தர் அவனை பலப்படுத்தினான். அல்லேலூயா. ஏசபேல் நிமித்தம் எலியா குறுகி போனார் சூரச்செடிக்குல, கர்த்தர் ஆகாரத்தை கொண்டு பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை குறுகி போட மாட்டார், தேவ ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். ஆனா ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருக்குது பாருங்க. 15ஆம் வசனம் வாசிங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அல்லேலூயா. எப்படிமா இருந்ததா? ஒரு பக்கம் தூசண வார்த்தை போயின்னு இருக்குது, ஆமென், பொய் சாட்சி போயின்னு இருக்குது. கொஞ்சம் கூட ஸ்தேவான் அசரல, முகம் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறது, முகம் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியும், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பி கொண்டே இருக்கிறார். உலகம் உன்னை புறம்பே தள்ளும், உலகம் உன்னை தள்ளும், ஆனா தேவ பிரசன்னத்தை இழந்துராத, தேவ மகிமையை இழந்துராத, தேவ ராஜ்யத்தை இழந்துராத. அல்லேலூயா.
அவன் முகத்தை ஒரு கூட்டம் பார்க்குது, முகம் தேவதூதன் முகம் போல இருக்கிறது. அல்லேலூயா. தேவதூத முகத்தை உங்களுக்கு தேவதூதர் எப்படி இருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க. லூக்கா 24:4 வாசிங்க. லூக்கா 24:4 சீக்கிரம் வாசிங்க. அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருந்தார்கள். வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர் அருகே நின்றார்கள். அப்ப பாருங்க, அந்த தேவத்துடைய வஸ்திரம் எப்படி இருக்குது? பிரகாசமா இருக்குது. வஸ்திரமே பிரகாசமா இருக்கும்னா அப்ப முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. இருள் உங்களை தொடக்கூடாது. இருளின் வல்லமை உன்னை தொடக்கூடாது. அல்லேலூயா. கடைசியாக அதிகாரத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்க 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த கூட்டம் அவன் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு போது 54 வாசிங்க. 7:54 அவர்கள் கேட்டபொழுது அவனை பார்த்து பல்ல கடிச்சாங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டான். கவனிங்க, மூர்க்கமடைந்து பல்ல கடிக்குது ஒரு கூட்டம். ஆனா வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். ரத்தம் வடிகிறது, வானம் திறக்கப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க 56ஆம் வசனம் வாசிங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் கண்டான். அல்லேலூயா. கடைசி முடிவு எப்படி இருக்குது பாருங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்த ஆவி நிறைவு, முடிவில் எப்படி இருக்கிறாரு? அவர் அண்ணாந்து பார்க்கிறாரு. சரீரம் முழுவதும் காயம், உடைக்கப்பட்ட காரியம். ஆனா வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது இயேசு சிங்காசனத்தை விட்டு எழுந்து நிற்கிறாரு. அல்லேலூயா. தேவ மகிமை அவரை மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் அவரை நிரப்பி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை தேவ மகிமை மூடிக்கொண்டே இருக்கணும். தேவ ஆவியானவனை நிரப்பி கொண்டே இருக்கணும். ஒரு கூட்ட ஜனம் அவனை கல்லடிக்கிறார்கள், பல்ல கடிக்கிறாங்க, எதையும் அவன் பார்க்கல. தேவ ஆவியான நிரப்பினே இருக்கிறார். ஒரு மேகம் அவரை சுற்றி இருக்கிறது. ராபாலா சிக்கா ராபாலா தூராபா கதாரா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. 58ஆம் வசனம் வாசிங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். யாருங்க அந்த வாலிபன்? அடுத்த எழுப்புதலுக்கு பயன்படக்கூடிய ஒரு வாலிபன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான் மகிமையோடு தன் முடிவை மறிக்க போகிறார். அங்கே ஒரு வாலிபன் அண்டையில ஒரு வஸ்திரத்தை போடுறாங்க. யார் தெரியுமா? இந்த புஸ்தகத்தில், இந்த வேதாகமத்தில், புதிய ஏற்பாடுல 13 நிருபத்தை எழுதின ஒரு தேவ மனுஷன், சவுல் என்கிற பவுல். அல்லேலூயா. கடைசியா தன் வஸ்திரத்தை அந்த வாலிபன் அண்டையிலே போடப்படுகிறது. அந்த வஸ்திரத்தை வாலிபன் அந்த எடுக்கிறான். அல்லேலூயா. இவர் விட்ட ஊழியத்தை, இவர் சிந்தின இரத்த துளிகள் அந்த வாலிபன் எழுந்து ஒரு பெரிய எழுப்புதலாய் மாறுகிறார். உன் வாழ்க்கையில நீ படுகிற பிரயாசம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். நீ சாதாரணமாக ஓடல, வலியோட ஓடுற, வேதனையோட ஊழியத்துக்கு ஓடுற, தேவ சமூகத்தில் பிரச்சனையோடு உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர் எழுப்புதலாக உன் பிள்ளைகளை மாற்ற போகிறார். நீ செய்கிற ஊழியத்தில் ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிங்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். எல்லா கண்களை மூடுவோம். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோம். அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. தன கடைசி நேரத்தில் முழங்கால் படிட்டான். இவர்கள் பாவத்தை சுமத்தாதிருந்து கடைசி ஓட்டத்தில் அவன் முடிவு ஒரு மகிமைக்குள்ளா இருந்தது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் ஜீவியத்தில் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள், இன்னைக்கு ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஆரம்பத்தில் நல்லா ஓடினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. முடிவில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு இல்லை, தேவ பயம் இல்லை. தேவ பயம் இருக்கணும். உன் ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருக்கணும். உன் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ராபாலா ஷிக்கா ராபாதாரா. ஸ்தேவானுடைய கடைசியில வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. மகிமையின் தேவன் எழுந்து நிற்கிறார். ஆண்டவர் கனம் பண்றார் சேவான. ஓ என் மகனே, இந்த ராஜ்யத்துக்கு வா. நீ கனமுள்ள பாத்திரம். நீ கடைசி வரைக்கும் கனமுள்ள பாத்திரமா இருக்கணும். கனவீனம் உள்ள பாத்திரமா இருக்கக்கூடாது.
உன் வாழ்க்கையில சாட்சியை நீ இழந்துடக்கூடாது, பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. நீ ஆண்டவர் மேல இருந்த ஒரு ஆவி அனல் குறையக்கூடாது. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். சித்தம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். Shabala Dharana Makarabala Himala Shikarabala Turana Makarabala. Oh Jesus, Jesus. ஆவில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுதோ மாம்சத்தில் முடிவை பெறப்போகிறீர்களோ? மாம்சத்தில் இருந்த நம்மை அவர் ஆவிக்குரியவர்களாய் மாற்றியிருக்கிறார். ஆவிக்குரியவர்களாகிய நாம் நம்முடைய முடிவு மாம்சத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய முடிவு ஆவி நிறைந்திருக்கணும். ஆவியானவர் நடத்துதல் இருக்கணும், பிரதிஷ்டை இருக்கணும், கர்த்தருடைய நடத்துதல் இருக்கணும், கர்த்தருடைய பலன் இருக்கணும். நாம் குறுகி போகக்கூடாது. சிம்சோன் அவன் ஆரம்பத்தில் ஆவியில் தொடங்கின ஊழியம் அவன் கடைசியாக இழந்துட்டான். நாம் இழந்து போகிறதுக்கு அல்ல, இழந்து போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமார் அந்த உலகத்துக்கு வந்தார். எனக்கு நாம் தெரிந்து நம்ம ஆசீர்வாதங்களை இழந்துடக்கூடாது, நன்மை இழந்துடக்கூடாது. ஆண்டவர் உன்னை நம்பி அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. இழந்துடக்கூடாது. உன் ஆவி ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம், வாஞ்ச அதே கடைசி வரைக்கும் இருக்கணும். இது நிலையில்லாத ஒரு உலகம். ஆனால் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. கடைசி வரைக்கும் உடைய ஓட்டம் ஜெயமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, வார்த்தை நீர் எங்களோடு பேசி, வார்த்தையை நாங்கள் தியானித்து இதன்படி ஆண்டவரே நாங்கள் எச்சரிப்போடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சபையாருக்கு உதவி செய்வீராக, பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, யூடியூபின் வாயிலாய் பார்க்கிறவர்களுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.